உங்களுக்கு பரிசுத்த வேதாமத்தை பாலுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்ட புதிய ஏற்பாட்டின் வசனம் தெரியுமா? உங்கள் மனதுக்கு உடனே வருதா? புதிய ஏற்பாட்டில் 318 பக்கம் 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். திருவசனத்துக்கு, பைபிளுக்கு ஒரு பெயர் களங்கமில்லாத ஞானப்பால், பியோர் ஸ்பிரிச்சுவல் மில்க். புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியோர்கள், பலவான்கள் எல்லாருமே வாசிக்கலாம். பால் எப்படி எல்லா வயதினருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறதோ, வேதாமும் அப்படியே இருக்கும். 1, 2, 3 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒரு குழந்தை முதல் வயசில் முழுவதும் பால் தான் குடிக்குது. அதுக்கப்புறம் பாலும் அதோட கூட வெஜிடபிள் சூப் ஏதாவது ஒன்று லிக்விட் ஃபார்மில் தான் குடிக்குது. 3 வயசு ஆகும்போது ஓரளவுக்கு எல்லாவற்றையும் சாஃப்ட் சாலிடாக சாப்பிடுது. ஆனால் பால் கண்டிப்பாக குடிக்குது. அதை போல தான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல என்ன வாசித்தாலும் பைபிளில் பால் போல அருந்தி திருப்தி அடையணும், பசி ஆறணும், பலப்படணும். 1, 2, 3